ஆரவி, அம்மா அவரை தெரியும்ல, அவரு ஸ்ருதியோட அண்ணன் தீபக் அண்ணம்மா. ஸ்ருதியோட அம்மா தான் என்ன வீட்ல விட சொன்னாங்க. அதான் அவரு வந்து என்ன டிராப் பண்ணிட்டு போறாரு. இத ஏன் என்கிட்ட சொல்ற? நான் உன்கிட்ட கேட்டனா? என் பிள்ளைங்கள பத்தி எனக்கு தெரியும். என் பிள்ளைங்கள நான் நம்புறேன். ஏற்கனவே ஒரு காதலால நம்ம குடும்பம் பட்ட கஷ்டம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். காதல் இருந்தாலும் அத கண்டிப்பா என்கிட்ட தான் வந்து சொல்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கூட கல்யாண விஷயத்த பேச ஆரம்பிச்சதும் ஏதோ ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு வந்து நிப்பேன்னு தான் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன்ப்பா. அம்மா சொல்ற பொண்ணதான் நீ கட்டிப்பேன்னு சொன்னதுமே எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு கண்ணா. அப்போ அம்மா நான் மாடியில பேசினது எதையுமே கேட்கலையா? கண்ணா, இப்படி ஒரு பையன், அம்மா சம்மதம் தான் முக்கியம்னு நினைக்கிற பையன், அம்மாவுக்கு பிடிச்ச பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ற பையனை பெத்து வளர்த்ததுல அம்மாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ சாப்பிட்டியா? இல்லம்மா. வா சாப்பிடலாம். இவ்வளவு நம்பிக்கையா இருக்கிற அம்மா கிட்ட போய் எப்படி இந்த விஷயத்தை மறுபடியும் சொல்றது? எங்க போற பூஜா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே கௌதம்? என்ன என்ன கேக்குற பூஜா? இங்க பாரு கௌதம், நீ எவ்வளவு பெரிய வீட்டு பையன். இப்படி சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் போய் சம்பாதிச்சு எப்படி நான் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்ப? ஆரம்பிச்சிட்டியா? எப்படி பூஜா எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி காசு காசு காசுன்ட்டு? காசு வேற, சந்தோஷம் வேற. என்ன பேசுற கௌதம் நீ? இங்க காசு இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. காசு தான் எல்லாமே. இப்ப என்ன, நம்ம காதலை விட காசு தான் பெருசுன்னு சொல்ல வரியா? காதலை விட காசு தான் பெருசான்னு கேட்டா எனக்கு பதில் தெரியல. ஆனா காதல் இருக்கணும்னா அதுக்கு காசு ரொம்ப முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். கௌதம், நீ பெரிய பணக்கார வீட்டுல வளர்ந்திருக்கே தவிர உனக்கு இந்த உலகமே தெரியல. ஏன் நம்மளும் பிசினஸ் பண்ணலான்னு எத்தனை நாளா வெளியே பணம் கேட்டுட்டு இருக்கோம். கொஞ்சமாச்சும் ஏதாவது கிடைச்சதா? உங்க அம்மா கோவத்துலதான் உன்னை வீட்டு விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. இருந்தாலும் அந்த சொத்துல உனக்கு பங்கு இருக்கு தானே? அதுக்கு வா கௌதம், நம்ம வீட்டுக்கு போய் உன் பங்க பிரிச்சு கேட்போம். அத வச்சு நமக்கான பிசினஸ் டெவலப் பண்ணி ஜாம் ஜாம்னு வாழலாம் கௌதம். உனக்கு என் சித்தியை பத்தி தெரியாது. நான் கேட்டா என்னோட பங்கு மட்டும் இல்ல, மொத்த சொத்தையுமே என்கிட்ட கொடுப்பாங்க. ஆனா நான் கேட்க மாட்டேன். என்ன ஆனாலும் நான் என் வீட்டு முன்னாடி நின்னு சொத்தை பிரிச்சு கேட்க மாட்டேன். அப்ப கடைசி வரைக்கும் இப்படிதான் வாழ போறியா? அது எனக்கு தெரியாது. ஆனா நீ நினைக்கிறது மட்டும் நடக்காது. அவ்வளவுதானே? நீ கேட்கலனா என்ன, நான் போய் கேட்பேன். பூஜா விடு. பூஜா, என்ன இவ்ளோ யோசிக்கிற? நீ ஆசைப்பட்டது ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கு நீ நிறைய ஆசைப்பட்டிருக்கியே, அதான் எந்த ஆசையா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த கல்யாண விஷயத்துல அக்காவோட ஆசை என்ன?
ஒரு பணக்கார வீட்டு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி ஜம்மனு செட்டில் ஆகுறது தானே. ஆமா ஆமா. அந்த பணக்கார வீட்டு பையனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆ? எனக்கு ஏத்த மாதிரி அந்த அண்ணாமலைய நான் மாமியாரா சூஸ் பண்ணிட்டேன். இப்பதாண்டி அவங்க இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன். அவங்க பையனுக்கு பொண்ணு பாத்திருக்காங்க போல. ஓ, இதுதான் கரெக்டான டைம். அவங்க வீட்டுக்கு நான் மட்டும் மருமகளா ஆயிட்டேன். அக்காவுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் டி. அக்கா, ஆனா அவங்க கூட்டு குடும்பமா வாழறவங்களாச்சே. உனக்குதான் கூட்டு குடும்பம்னாலே பிடிக்காதே. இல்ல வெண்ணிலா, உன்னை அடையணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இழந்துதான் ஆகணும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஆகுதான்னு பாப்போம். இல்லனா பையனை பிரிச்சு தனியா கூட்டிட்டு வந்துட வேண்டியதா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அக்கா, ஒரு கூட்டு குடும்பத்தை பிரிக்கிறது தப்பில்லையாக்கா? என்ன தப்பு என்ன சரி? நமக்கு எது தேவையோ அதுதான் சரி. அந்த பையன் ஃபாரின்ல படிச்சவன். அவனும் கண்டிப்பா ஏன் டைப்பா தான் இருப்பான். கூட்டு குடும்பம் செட்டப்லாம் அவன் விரும்ப மாட்டான். அப்படியாக்கா? அதுக்குள்ள அவ்ளோ டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டியா? வான்மதினா சும்மாவா? அதெல்லாம் சரிக்கா. பையனை பாத்தியா? எப்படிக்கா இருக்கா? அழகா இருக்கானா? பையனா முக்கியம், அவங்க ஸ்டேட்டஸ் தான் முக்கியம்.